to Greater Chennai Corporation online class for mathematics 10th standard. இதில் நம்ம ஜாமெட்ரியில் 4th chapter ஜாமெட்ரியில் பித்தாகரஸ் தியரம் அதை பற்றி பார்க்கலாம். இங்கே 9th ஸ்டாண்டர்டில் ட்ரையாங்கிள்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்க இல்லையா? ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிச்சிருக்கீங்க. இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இப்போது ரைட் ஆங்கிள் அப்படிங்கும்பொழுது ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கீங்களா? ரைட் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னுட்டு இந்த ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும் இல்லையா? இப்போ நான் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஆங்கிள் பி அப்படிங்கிறது ரைட் ஆங்கிளில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்போசிட் சைடு ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்கோ அதுதான் லாங்கஸ்ட் சைடு. இந்த ட்ரையாங்கிள்லையே லாங்கஸ்ட் சைடு. இந்த சைடு என்ன நேம் சொல்லுவோம்? ஹைப்போடென்யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைடை ஹைப்போடென்யூஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இந்த ரெண்டு சைடு ரைட் ஆங்கிளை ஒட்டி இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு சைட்ஸை என்ன சொல்லுவோம்னா லெக்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளோட லெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எது ரைட் ஆங்கிள் இருக்கோ அதோட லெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பித்தாகரஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 3, 4, 5 இப்படி இருக்கும் பொழுது இப்போ சைடு வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது, இது 4 சென்டிமீட்டர் இருக்குது, இது 5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நான் இந்த சைட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஸ்கொயர் பண்ணுறேன். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ ஆட் பண்ணால் 25 வருது. அப்போது இங்கே இது வந்து ஏசி, இங்கே பாருங்கள், ஏசி ஸ்கொயர்டு எவ்வளவுன்னா 5 ஸ்கொயர் 25 வருது. அப்போது இதோட ஆன்சரும் சேமாக இருக்கு இல்லையா? ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பித்தகோரியன் ட்ரிபிளெட்ஸ். இந்த 3 நம்பரையும் ட்ரிபிளெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே செக் பண்ணி பார்த்துருக்கோம். இது வந்து பித்தாகரஸ் ட்ரிபிளெட்ஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 sides இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போடென்யூஸ் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரிபிளெட்ஸ் சொல்கிறது. இது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். இப்போ இதை பற்றி தான் தியரம் படிக்க போகிறோம். இந்த தியரமில் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே வரைகிறேன். ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்ருக்கோம். இதில் இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. நான் இப்போது இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். ஏடி அப்படின்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன். இது ரெண்டு எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டேட்மெண்ட், இது வந்து தியரம் இல்லையா? தியரம் 5 உங்கள் புக்கில் தியரம் நம்பர் 5 பித்தாகரஸ் தியரம். இதில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட்டு கூட நீங்கள் தான் எழுதணும். அதனால் நல்லா கவனித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இங்கே ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆஃப் தி hypotenuse is equal to the sum of the squares of the other 2 sides. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடென்யூஸோட ஸ்கொயர்டு, ஹைப்போடென்யூஸ் எங்கே இருக்கும்னு சொன்னேன்? 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடென்யூஸ். அதோட ஸ்கொயர்டு எப்படி இருக்குமா? சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 sides. இந்த பாருங்களேன், ஹைப்போடென்யூஸோட ஸ்கொயர்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 sides. அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பார்த்தீங்களா? ஈக்குவலாக இருக்கு இல்லையா?
அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இதில் என்ன கிவன், உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அதில் ஆங்கிள் ஏங்கிற இடத்துல 90 டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி கொடுத்துருக்காங்க. ஏடி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது வேலை கொடுக்கல, இது கொடுக்கல, நம்ம தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ கொடுத்தது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் என்னென்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போடென்யூஸ், இது 90க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு பிசி தான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் தி hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. AB square plus AC square. Square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. அதாவது இது என்னன்னு சொல்கிறோம், ரைட் ஆங்கிளோட லெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லெக்ஸோட ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வரைகிறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோன்னா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி, பிசிக்கு பர்பெண்டிகுலரில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். ட்ரா ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி. இப்போ இதில் டு ப்ரூஃபுக்கு வரும். ப்ரூஃபில் இங்கே என்ன எழுதிக்கிறோன்னா ஸ்டேட்மெண்ட்டு ரீசனாக பிரிச்சுக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதினா ஈஸியாக இருக்கும்னு நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன, ரீசன் என்னன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். 2 ட்ரையாங்கிள், ஒன்று வந்து ஏபிசி, ஏஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளையும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் இங்கே பாருங்களேன், நான் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் பெரிய ட்ரையாங்கிள் 1, 2 சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. நான் பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன் ஏபிசி. அது தவிர இந்த பக்கம் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை எடுக்கிறேன். இது எடுக்கும்பொழுது எப்படி எடுக்கிறேன்னா டிபிஏ அப்படி எடுக்கிறேன். இது ஏபிசின்னு எடுக்கிறேன், இது எடுக்கும்போது டிபிஏ. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதை ப்ரொபோஷ்னாலிட்டி எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 ட்ரையாங்கிளும் என்னென்னு சொல்கிறோம், இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த 2 ட்ரையாங்கிள்லையும் எது காமனாக இருக்குது பாருங்கள், இது டிபிஏ வரும்போதும் சரி ஏபிசிஏ வரும்போதும் ஆங்கிள் பி வந்து காமனாக இருக்குது. ஆங்கிள் பி இஸ் காமன். அதை தவிர இதில் ஏங்கிற ஆங்கிள் 90ல் இருக்குது, இங்கே டிங்கிற ஆங்கிள் 90 இருக்குது. அப்போ இது இப்படி ஏங்கிற ஆங்கிள் எப்படி சொல்லலாம், பிஏசிங்கிற ஆங்கிள் 90. இதில் பார்த்திங்கன்னா சின்ன ட்ரையாங்கிளில் இந்த டிங்கிற ஆங்கிள் எது பிடிஏ, அந்த ஆங்கிள் 90. ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். பெரிய ட்ரையாங்கிளில் பிங்கிற ஆங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இருக்கிற பிங்கிற ஆங்கிளும் சேம் காமனாக இருக்குது. அது தவிர இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிள்லையும் ஒரு ஆங்கிள் 90 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன சிமிலாரிட்டியில் போடுறோன்னா ஏஏ சிமிலாரிட்டி, என்ன ரீசன்னால் சிமிலர்னு எழுத போகிறோம். ஏஏ சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிபிஏ. இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே டிங்கிற ஆங்கிள் ஏங்கிற ஆங்கிள் 90, டி 90, இங்கே பியும் சேம் ஆங்கிள். இப்போ கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம எழுதியிருக்கிற சிமிலாரிட்டி கரெக்டு. அடுத்ததான் அப்போ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். எப்படி ப்ரொபோஷனாலிட்டி எழுதலாம், ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு பிசி. பாருங்களேன், முதல்ல ஏபி எழுதிக்கோங்க, டிபி எழுதிக்கோங்க, அடுத்தது பிசி எழுதிக்கோங்க, பிஏ எழுதிக்கோங்க. இப்போ இதிலேருந்து என்ன கொண்டு வரோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிபி, இல்லை பிசி இன்ட்டு பிடின்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா டிபினாலும் பிடினாலும் ஒன்று தான். சரி, இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கணும். இது ஆன்சர் 1ன்னு கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக கன்சிடர் த ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் பாருங்கள். எப்படி எடுக்கிறேங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும். இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் எடுக்கிறேன், ஆனால் இது எடுக்கும்பொழுது இப்படி எடுக்கிறேன், ஏசிபி அப்படி எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏசிபி, ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் போகிறேன் இல்லையா, அப்போ எடுக்கும்பொழுது இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏசிபி அண்டு
இன்னொரு ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்கிறேன்னா டிசிஏ, இந்த ட்ரையாங்கிள் வரும்போது இப்படி போகிறேன், டிசிஏ இது எடுத்துக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி இஸ் காமன், இந்த பக்கம் வரும்பொழுது சி இஸ் காமன். அதை தவிர ஏங்கிற ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் ஏ 90 மாதிரி, இந்த டி வந்து 90. அதை எப்படி சொல்லலாம்? ஆங்கிள் ஏங்கிறத சிஏபி 90 டிகிரி, அதை தவிர ஏடிசி 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போ என்ன சிமிலாரிட்டியில்? ஏஏ சிமிலாரிட்டியில் மறுபடியும் அதே தான் சிமிலாரிட்டி. ஏஏ சிமிலாரிட்டி, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போ தேர்ட் ஆங்கிள் ஈக்குவல் தானே, அப்போ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். அப்போ ஏஏ சிமிலாரிட்டியில் நம்ம இந்த நேமே தான் எழுத போகிறோம். ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிசிஏ. இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே ஏங்கிற ஆங்கிள் 90, டி 90. இங்கே சி இஸ் காமன், இங்கேயும் சி காமன், சேமாக இருக்கு இல்லையா? அந்தந்த பிளேஸில் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர், இதில் சிமிலர். இப்போ நம்ம சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் எழுதலாமா? இதில் சைட்ஸை ப்ரொபோஷனாலிட்டிக்கு இங்கே எழுதலாம். அப்போ என்னென்ன சைட்ஸு ப்ரொபோஷனல்னா இதில் பாருங்கள், என்னென்ன சைட்ஸ் எழுதலான்னா ஏசி டிசி, ஏசி பை டிசி, அடுத்தது பிசி பை ஏசி. இப்போ எழுதலாமா? ஏசி இதில் எழுதிட்டோம், பை ஏசி பை டிசி ஈக்குவல் டு சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். அடுத்தது பிசி, இதான் பிசி சிபி எப்படி வேணாலும் சொல்லலாம், பை சிஏ, பிசி பை சிஏ, சிஏன்னு சொல்லலாம், ஏசின்னு எழுதிக்கலாம். நம்ம இது ஏசின்னு கூட எழுதிக்கலாம். அப்போது இதை நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி அப்படின்னு வரும். இது ஆன்சர் 2. இப்போ நமக்கு என்ன வேணும்னு பாருங்கள். இந்த இடத்துல கொஸ்டினுக்கு வாங்க. இந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏபி ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஆன்சரில் பாருங்கள் இருக்கா. அடுத்தது ஏசி ஸ்கொயர்டை செகண்ட் ஆன்சரில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? நமக்கு பிசி ஸ்கொயர் கிடச்சிரும் இல்லையா? அதனால தான் என்ன செய்கிறோம், 1 + 2 ஆட் பண்ணுறோம். 1 + 2 ஆட் பண்ணும்போது 1ல் என்ன இருக்குது? இந்த பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏபி ஸ்கொயர்டு இருக்குது, 2ல் ஏசி ஸ்கொயர்டு இருக்குது. ஏபி ஸ்கொயர் இதில் 2ல் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ஓட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? பிசி இன்ட்டு பிடி இருக்குது. இங்கே என்ன இருக்குது? பிசி இன்ட்டு டிசி இருக்குது. இங்கே பாருங்கள், பிசி இன்ட்டு பிடி இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது? பிசி இன்ட்டு டிசி. அப்போ இது ரெண்டுலேயும் நீங்கள் என்ன காமனாக இருக்குப்பா? இங்கே ரெண்டுலேயுமே பிசி காமனாக இருக்குது. அப்போது இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது? பிடி ப்ளஸ் டிசி. இதில் என்ன பேலன்ஸு? பிடி. இதில் என்ன பேலன்ஸு? டிசி. இப்போ பாருங்கள், பிடி ப்ளஸ் டிசி என்னன்னு பாருங்கள், பிடி ப்ளஸ் டிசி. அப்போ என்னன்னு சொல்லலாம்? டிசின்னு சொல்லலாமா? அப்போது இந்த இடத்துல பிசி இருக்குது, இந்த இடத்துல பிடி ப்ளஸ் டிசியும் பிசி தான். அப்போது பிசி ஸ்கொயர்டு. நமக்கு இதை எடுத்துக்கிட்டோமா, நமக்கு பிசி ஸ்கொயர் கிடச்சிதா? அவ்வளோதான். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. நம்ம பித்தாகரஸில் ரைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நல்லா பித்தாகரஸ் செய்கிறோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கான்வெர்ஸ் பார்க்கலாம். கான்வெர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தியரம். இது வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை. வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சுட்டா போதும். இப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது பித்தாகரஸில் என்ன பார்த்தோன்னா, ஒரு ரைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா, ரைட் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, இன் எ ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆஃப் தி longest side is equal to the if the square of the longest side is equal to the sum of the squares of the other 2 sides, then the triangle is right angled triangle.
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கண்டிப்பாக அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அதுதான் கான்வர்ஸ், பித்தாகரஸோட கான்வர்ஸ். ஒரு ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கான்வர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 4.20 ஒரு சம் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்செக்ட் வந்து முதல்ல இப்போ ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் வந்து 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு. அதுக்கப்புறம் இதிலிருந்து 8 மீட்டர் தள்ளி ஒரு ஒரு இன்செக்ட் இருக்குது. இங்கே ஒரு இன்செக்ட் இருக்குது. இது அப்படியே நகர்ந்து வருது. இப்போ இங்கே வந்துடுச்சு அந்த இன்செக்ட், இங்கே வந்துடுச்சு. எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அதை கொடுக்கல. நம்ம அதை என்னென்னு வச்சுக்கலாம், நாம் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே முதல்ல இருந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 8. 8ல் எக்ஸ் மீட்டர் தள்ளி வந்துடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல, அது 8ல் எக்ஸு போக பேலன்ஸு தான் இங்கே இருக்கும் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸு 8 மைனஸ் எக்ஸாக இருக்கும். மொத்த டிஸ்டன்ஸு தான் 8 மீட்டரில் எக்ஸ் மீட்டர் தள்ளி வந்துடுச்சு கிட்டக்க. இந்த லேம்ப் போஸ்ட் பக்கத்தில் வந்திருக்கு. இது லேம்ப் போஸ்ட்டு, இந்த லேம்ப் போஸ்ட்டு பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. எக்ஸ் மீட்டர் தள்ளி வந்தோடனே பேலன்ஸு 8 மைனஸ் எக்ஸ் இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்செக்ட்டுக்கும் இந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இந்த ட்ராவல் பண்ணிச்சு இல்லையா, இந்த இன்செக்ட் ட்ராவல் பண்ணிச்சுல்ல அந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். இந்த இன்செக்ட் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் இந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப்பிலேருந்து இந்த இன்செக்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஃப்ரம் த டாப் ஆஃப் தி lamp post is equal to the distance it has moved. மூவ் பண்ண டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குங்கிறதுனால நம்ம எவ்வளோ மூவ் பண்ணி வந்தது, எக்ஸ் மீட்டர். அதனால் இதையும் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் மீட்டர்னு வச்சுக்கிறோம். எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துக்கலாம், ABCD நேம் கொடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் அட் B in a triangle ABC. B எப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது. அப்போ பை பித்தாகரஸ் என்ன அப்ளை பண்ணலாம், AD ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AD பித்தாகரஸ் இதுபடி என்ன பண்ணலாம், AD ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AB ஸ்கொயர்டு ப்ளஸ் BD ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். இதில் எந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா, இது இங்கே இன் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிற ட்ரையாங்கிளை இங்கே எழுதிக்கலாம். ABDங்கிற ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதில் ரைட் ஆங்கிளில் இருக்கும்போது நம்ம பித்தாகரஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், AD ஸ்கொயர்டு வந்து 6 ஸ்கொயர்ட், AD ஸ்கொயர்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட், AB ஸ்கொயர்ட் 6 ஸ்கொயர்ட், BD எவ்வளவு 8 மைனஸ் எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், A ஸ்கொயர், இது 36, A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர். அப்போது A ஸ்கொயர் போட்டால் 64, B ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் 2AB 2 இன்ட்டு 8 இன்ட்டு எக்ஸ். அப்போ எவ்வளோ வரும், 16xன்னு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு சைடு இருக்குது, கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த 16x இந்த சைடு கொண்டு வரோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 100, எக்ஸ் ஈக்குவல் டு 100/16. இந்த ரெண்டுமே இதால் கேன்சல் ஆகும், 4ஆல் கேன்சல் ஆகும். இங்கே 4 25 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸு. 25 4ஆல் டிவைட் பண்ணால் 6.25. 6 4s are 24, பேலன்ஸு 1, 10, 2 டைம்ஸு 5, 12, 6.25 மீட்டர். இது என்னது, எக்ஸ் தான். இது நகர்ந்து வந்த தூரம் எவ்வளவு, 6.25 மீட்டர். அப்போ இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்செக்ட் அவே ஃப்ரம் த lamp post distance, how far is the insect away from the lamp post. lamp postல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது the distance away from the lamp post எவ்வளவுனா 8 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் எவ்வளவு, 8 மைனஸ் எவ்வளோ கண்டுபிடிச்ச எக்ஸுங்கிறது 6.75, 6.25. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1.75.
மீட்டர். அப்போ இந்த இன்செக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தான் போட்டுக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இன்செக்ட் அண்ட் லேம்ப் போஸ்ட். இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு 1.75 மீட்டர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சம் போகலாம். இப்போது எக்ஸாம்பிள் 4.21 ஒரு சம் பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் சி வரைஞ்சிக்கலாமா? ஏபிசி ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குன்னு இருக்காங்க, சியில் இருக்குன்னு இருக்காங்க. அதை தவிர P and Q ஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சைட் சிஏ அண்டு சிபி. சிஏவோட சைடில் மிட் பாயிண்ட்டு P, சிபியில் Q இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இது இப்படி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம், இப்படி கோடு போட்டுக்கோம். ரைட்டா? இப்போது இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 × AK² + BP² = 5 × AB² சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இங்கே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். ரைட் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துக்கலாம், முதல்ல என்ன ஏபிசி பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ஏபிசி ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். அதில் AB² இந்த ட்ரையாங்கிளில் AB² = BC² + AC². பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் தான் யூஸ் பண்ணுறோம். AC². இது ஆன்சர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது, பிபிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் BB² = BC² + PC². எழுதிக்கலாமா? ரைட்டு. PP². அடுத்தது இன் ரைட் ட்ரையாங்கிள் இன்னொரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது இதில். அது என்னென்னா AQC அப்படிங்கிற ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது. AQC இந்த ரைட் ட்ரையாங்கிளில் AQ² எது ஹைப்போடென்யூஸ், AQ². AQ² = QC² + AC². இது ஆன்சர் 3. இங்கே எது ரெண்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், AQ² BP² ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், AQ² இருக்கா, BP² இருக்கா. நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுறப்போ இது என்ன இருக்குது, 2 and 3 ஆட் பண்ணுறோம். 2 + 3 2 and 3 ஆட் பண்ணுறோம். அப்போ என்னென்னா AQ² + BP². LHS ஆட் பண்ணியாச்சு. இப்போ RHS ஆட் பண்ணலாம். BC². முதல்ல லைனாக எழுதிக்கலாமா, AC² + BC². அடுத்தது PC² QC² எழுதிட்டுருக்கோம். நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா இங்கே 4 இருக்கு இல்லையா, அதனால் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு சைடும் மல்டிப்ளை பை 4. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி 4ஆல் எல்லா இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4PC², 4QC². 4ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு அப்படியே தான் வந்தாச்சு ஆன்சர். இந்த சைடு கொண்டு வரணும். அதுக்கு இந்த AC² அப்படியே வச்சுக்கோங்க, BC² அப்படியே வச்சுக்கோங்க. இந்த PCங்கிறது என்ன பண்ணுங்கள், 2PC த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கோங்க. 4PC², 2PC த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். 2² 4 PC². அது மாதிரி 2QC த ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் இது அப்படியே எழுதிக்கோங்க. 4AC², 4BC² அப்படியே தான் எழுதியிருக்கேன். இங்கே 2PC இங்கே பாருங்களேன், PCயோட 2 டைம்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஏசின்னு சொல்லாமா? இது மிட் பாயிண்ட் தானே. இந்த PCயோட 2 டைம்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஏசின்னு சொல்லலாம். ஸோ இது AC² ஆகிடும். அடுத்தது அதே மாதிரி இந்த QCயோடைய டபுள் டைம் என்ன வந்துடும், BC வந்துடும். ஏன்னா இதை போல் இதாக இருக்குது இல்லையா, மிட் பாயிண்ட். அதனால் 2 டைம்ஸ் ஆஃப் QC என்னது, BCன்னே சொல்லலாம். அப்போ BC². அப்போ மொத்தம் எவ்வளோ BC வந்திருக்கு பாருங்கள், 5BC² இருக்குது. அதே மாதிரி 5AC² இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் எப்படி எழுதுகிறோம்னா, இதோட ஆன்சர் எப்படி எழுதுகிறோம்னா 5
ஏசி ஸ்கொயர் 5 பிசி ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறோம். 5 பிசி ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறோம். 5 காமனாக எடுத்துடுறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டில் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதிடலாம், ஏபி ஸ்கொயர்டுன்னு எழுதிடலாம். எங்கேருந்து எழுதணும், ஃப்ரம் 1 நம்ம இப்படி எழுதிட்டோம். இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சா பாருங்கள். நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, 4 இன்ட்டு இருக்கு இல்லையா கொஸ்டினில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் 5 ஏபி ஸ்கொயர்டு வந்தாச்சா, ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இந்த சம் பாருங்கள். 4.22ல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லேடர் இருக்குது, சாய்ச்சி வச்சுருக்கோம் வாலில். இதுதான் லேடர். சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசி நேம் கொடுத்துக்கலாமா, ஏபிசி. இது வந்து வால். சரி, சாய்ச்சி வச்சுருக்கோம். இப்போது ரீச் த ஹைட் 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லேடர். என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லென்த் ஆஃப் த லேடர் கேட்டிருக்காங்க. இந்த வாலோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே பாருங்கள் 7 feet கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த லேடர் சாய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 4 feet from the wall. 4 feet from the wall. அப்போது இதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க, லேடரோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது. நம்ம என்ன ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் சியில் தான் 90 degree இருக்குது. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம், எப்போவுமே ஒரு செவ்வறு வாலும் ஃப்ளோரும் எப்படி இருக்கும், ரைட் ஆங்கிளில் தான் இருக்கும். அதனால தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செய்கிறோம். இதில் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு. இதில் இது எக்ஸ்ன்னு வச்சுட்ருக்கோம். எது கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது நம்ம தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பிசி ஸ்கொயர்டு 4 squared, ஏசி ஸ்கொயர் 7 squared, 4 squared 28, 7 squared 49. இது ஆட் பண்ண 4 squared 16, 4 squared 16, 7 squared 49. ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 65. x squared equal to 65. x equal to root of 65. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. இல்லை நெகட்டிவ் வேல்யூ நெக்லிஜிபிள். லென்த் ஆஃப் தி லேடர் வந்து நெகட்டிவாக இருக்காது. அதனால் பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ 65ஓட ரூட் என்னன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு 8 அதாவது 8 ஸ்கொயர்னால் 64ன்னு தெரியும். அது மாதிரி 8.1 × 8.1 ஸ்கொயர் பண்ணால் 65.61. அப்போது இது வந்து 64ம் இல்லை, 65.61ம் இல்லை. அப்போது நம்ம இது வந்து என்ன இருக்குது பாருங்கள், ஹோல் நம்பரில் 65க்கான ஆன்சரை நம்ம என்ன செய்யலாம், 10th பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதி சொன்னதுனால நம்ம 8.1ஓட ஸ்கொயர் வந்து 65.61 தான். ஆனால் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், இதை அப்ராக்சிமேட் வேல்யூவாக 8.1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா நியரஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, 10th பிளேஸ்க்கு நியரஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதை 1ங்கிறத ரவுண்ட் ஆஃப் பண்ண மாதிரி தான் எழுதிக்கலாம் அந்த மாதிரி. அப்போது லென்த் ஆஃப் த லேடர் equal to 8.1 feet. இல்லை என்ன இதில் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் ஆன்சர் வரணும். ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, ஃபீட்டுன்னா அடி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.23 பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகுது ஏர்போர்ட்லேருந்து. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் மேப் ட்ராயிங் புக்லேயே படிச்சிருப்பீங்க. நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட்டு, இந்த சைடு டைரெக்ஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போது ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆன அப்புறமா ஒரு ஃப்ளைட்டு வந்து நார்த்து சைடு பிறந்துட்டுருக்கு. இன்னொரு ஃப்ளைட் அதே டைமில் இன்னொன்று டேக் ஆஃப் ஆகுது. அது வந்து அதே இடத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகி இங்கே வெஸ்ட் சைடு ட்ராவல் பண்ணுது. அதாவது 2 ஃப்ளைட்டுமே இப்படி ஒன்று நார்த்து சைடு டைரெக்ஷன்லையும் ஒன்று வெஸ்ட் டைரெக்ஷன்லையும் வந்துட்டுருக்கு. இப்போது 1.5 hours கழிச்சு இது வர ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு வர ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா
ஸ்பீட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து 1000 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து 1000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வருது. இப்போ இது வந்து இந்த செகண்ட் ஃப்ளைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது? செகண்ட் ஒன்று 1200 கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. இப்போ ரெண்டுமே 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிடுச்சு. இதுவும் 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இதுவும் 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு ரெண்டு ஃப்ளைட்டும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஃப்ளைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு, ஹவர்னா என்னது? 1 ஹவர். 1 ஹவருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸுனா அப்போ 1.5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா ஏர்போர்ட்ஸு, ஏரோப்ளைன் போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏரோப்ளைன் 1, ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் 1 travels in 1.5 hours. 1.5 ஹவர்ஸில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா 1 ஹவரில் 1000. அப்போது 1.5 ஹவரில் எவ்வளவு ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 1.5னா என்னது? 3/2 இல்லையா? 1000 1ங்கிறத போட வேண்டாம். இது 1 2 சார் 2 + 1 3/2 மிக்சர் ஃப்ராக்ஷன் ஆக்கிக்கிறோம். 500 1500 கிலோமீட்டர் போயிருக்கும். அடுத்தது ஏரோப்ளைன் 2 இது வந்து ஏரோப்ளைன் 1ன்னு வச்சுக்கலாம். இது ஏரோப்ளைன் 2 ட்ராவல்ஸ் இன் 1.5 ஹவர்ஸ். இது 1.5 ஹவரில் ட்ராவல் பண்ணது எவ்வளோன்னா 1 ஹவரில் 1200. அப்போ 1.5ல் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 1.5 நம்ம இப்போ என்ன செய்யலாம்? 3/2ன்னு எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் 600. இது மல்டிப்ளை பண்ணுறோம் 1800 கிலோமீட்டர். ஸோ 1.5 ஹவர்ஸில் இது போன டிஸ்டன்ஸு இதுதான். அப்போ இங்கே என்ன டிஸ்டன்ஸ் எழுதணும்னா 1800 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன டிஸ்டன்ஸ் எழுதணும்னா 1500 கிலோமீட்டர். இதுதான் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ அப்போது நேம் கொடுத்துக்கலாமா? ABC நேம் கொடுத்துருக்கோம். எப்போவுமே ஜாமெட்ரியில் நேம்ஸ் எழுதும்போது ஆன்டி கிளாக் வைஸு தான் நேம்ஸ் எழுதணும். கிளாக் வந்து இப்படி சுற்றும் இல்லையா? நீங்கள் நேமை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் எழுதணும். அதனால தான் ஏவை அங்கே ஸ்டார்ட் பண்ணோடனே BC இப்படி தான் வரும். ஆன்டி கிளாக் வைஸில் தான் நேம் கொடுத்தாச்சு. நம்ம எப்படி வேணால் நேம் கொடுத்துக்கலாம். ABC BCA அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். இன் ரைட் ட்ரையாங்கிள் ABC ஆங்கிள் C வந்து 90 டிகிரியில் இருக்குது. இதில் AB ஸ்கொயர்டு ஈக்குவல் டு BC ஸ்கொயர்டு ப்ளஸ் AC ஸ்கொயர்டு. இங்கே AB நமக்கு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. எதை கேட்டிருக்காங்களோ நம்ம அதை எக்ஸின்னு வச்சுட்ருக்கோம். இது 1800 ஸ்கொயர். நெக்ஸ்ட் அது வந்து 1500 ஸ்கொயர். இது என்னென்னு எடுத்துக்கலான்னா 18 ஸ்கொயர்டு இன்ட்டு 100 ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். இதை 15 ஸ்கொயர்டு இன்ட்டு 100 ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, இப்போ இது 100 ஸ்கொயர்டை காமனாக நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அப்போது இங்கே என்ன இருக்குன்னா 18 ஸ்கொயர்டு, இங்கே 15 ஸ்கொயர்டும் பேலன்ஸ் இருக்குது. இங்கே 15 ஸ்கொயர்டும் பேலன்ஸ் இருக்குது. 100 ஸ்கொயர். இந்த இடத்துல 18 ஸ்கொயர் எவ்வளவுன்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 64 பேலன்ஸ் 6 8 + 6 44 8 1 இப்போ 4 12க்கு 2 பேலன்ஸ் 1 324 324 15 ஸ்கொயர்டு 225. இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 225. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கிதுன்னா 9 4 5 49 கிடச்சிருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த மாதிரி. இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இதோட ஸ்கொயர் ரூட்டு இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ்ன்னு வரும். 100 ஸ்கொயருக்கு 100. இதுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியாது, அதனால் ரூட்டில் வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோன்னா 9 × 61ன்னு பிரிச்சுக்கலாம்.
9 1s are 9, 9 6 are 54, 549 ஒரு ஸ்கொயர் நம்பர் வர்ற மாதிரி பிரிச்சுக்கிறோம். இந்த 9 ரூட்டை விட்டு வெளியில் வந்ததுன்னா 3ன்னு வந்துடும். 3 × 100 300 ரூட் ஆஃப் 61 இஸ் ஈக்குவல் டு, இது என்னென்னா கிலோமீட்டரில் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளும் இதை கிலோமீட்டரில் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் between the two aeroplanes equal to 300 root of 61 கிலோமீட்டர். அவ்வளோதான். இப்போது நம்ம எக்ஸசைஸ் சம்மும் பிதாகரஸ் தியரம் பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வர கிளாஸில் எக்ஸசைஸ் சம்மெல்லாம் பார்க்கலாம்.